அந்த மக்களுக்காக நாம் ஜெபம். அழிந்து போகிற மக்களை இரட்சியும் இயேசுவே. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த மக்களை நான் எப்படி அழிப்பேன். அதனால் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஒரு விசை கண்ணீர் வடித்து, இயேசுவே, மெய்யான தேவனை அறியாமல் எவ்வளோ மக்கள் பாவத்தை தண்ணீரை போல குடித்து இந்த உலகத்திலே அழிந்து தன்னுடைய ஆத்மாவை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே பிறந்தோம் இறந்தோம் என்கிற ஒரு நிலைமையில் வாழ்கிறார்கள். அவர்களை இரட்சியும் இயேசுவே. ஒரு அங்கலாய்ப்பின் ஜெபத்தை நாம் இப்பொழுது ஏறெடுக்க போகிறோம். ஒரு அங்கலாய்ப்பின் ஜெபம். ஆண்டவர் அதை இந்த நேரத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் ஆண்டவருடைய சமூகத்திலே கண்ணீரோடு அங்கலாய்ப்போடு, இயேசுவே என் ஜனத்தை இரட்சியும். வாயை திறந்து சொல்லுங்க, என் ஜனம் ஆண்டவரே, என் ஜனம் அழிகிறது இயேசுவே, என் ஜனம் அழிகிறது இயேசுவே, என் ஜனங்களை இரட்சியும் இயேசுவே, என் ஜனங்களை மீட்டுக் கொள்ளும் இயேசுவே. மனுகுலத்திற்காக செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்து முடித்த இயேசு, எல்லாம் முடிந்தது என்று அவர் சொன்னார். அந்த பொறுப்பை நம்முடைய கரங்களிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக அங்கலாய்த்து ஜெபிக்க வேண்டும், கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். என் ஜனத்தை இரட்சியோம் என்று சொல்ல வேண்டும். கர்த்தர் அனுபவத்தினால் நம்மை நிரப்புவாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக இயேசு கிறிஸ்து, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொன்னார். தெய்வ நாமம் மகிமைப்படுவதாக. அருமையானவர்களே, நாம் அந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அது லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே, பிதாவே உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று என்ன செய்தார் சொன்னார். தேவநாமம் மகிமைப்படுவதாக. நாம் இந்த ஆராதனை நேரத்தை முடிக்கிற ஒரு வேலை நமக்கு வந்திருக்கிறது. கர்த்தாவை ஆசீர்வதிப்பாராக. பிதாவினுடைய கரங்களில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை அவர் ஒப்புக் கொடுத்தார். இது எதற்கு அடையாளம் என்றால், என்ன வெளிப்பாடு என்றால், அவருடைய வாழ்க்கையில் அவர் தான் மனுகுலத்திற்காக இந்த பூமியில் பிறந்த நாள் முதல் நாம் கேட்ட வண்ணமாக பிதாவினுடைய சித்தம் செய்வதில் அவர் மிகுந்த உத்தரவாதம் உடையவராக, அந்த பிதாவினுடைய சித்தம் செய்வதில் அவர் மிகுந்த வாஞ்சை உடையவராக இயேசு இருந்தார். மனுகுலம் பாவம் செய்த பொழுது, தேவனுடைய வார்த்தையை மீறின பொழுது, மனுகுலத்திற்காக ஒரு மீட்பு அவசியமாக இருந்தபடினால் அந்த மீட்பை பெற்று தரும்படியாகவே தேவ குமாரன் பிதாவினுடைய மடியில் செல்ல பிள்ளையாக இருந்த இயேசு மனுஷகுமாரனாக இந்த பூமியில் அவர் வர வேண்டியது அவசியமாக இருந்தது. அவர் மனுஷகுமாரனாக இந்த பூமியிலே வந்து மனிதனுக்கு, மனுஷிக்கு முன்மாதிரியாக அவர் ஒரு தன்னுடைய வாழ்க்கையில் இப்படிதான் ஒரு மனிதன் வாழ்ந்தால் அவன் நிச்சயமாக பரலோக ராஜ்யத்திற்கு அவன் வருவான் என்கிற ஒரு முன்மாதிரியை, அடிச்சுவடை அவர் நமக்கு முன் வைத்து சென்றார் என்று வேதத்திலே நாம் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். அவர் கடைசியாக தாம் ஜீவனை கொடுப்பதற்கு முன்பாக, இந்த பூமியிலே நம்முடைய ஜீவனை விடுவதற்கு முன்பாக, பிதாவே நம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று என்ன செய்தார், அவர் ஒப்பு கொடுத்து அவர் கடந்து சென்றதை நாம் பார்க்கிறோம். இது பிதாவினுடைய சித்தத்தை பரிபூர்ணமாக அவர் முடித்த ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தோடு அவர் என்ன செய்கிறார், மனுஷகுமாரனாக அவர் வந்த அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடித்த ஒரு அனுபவத்தை அது வெளிப்படுத்துகிறது. இதனுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
பிறந்த அந்த உலகத்தில் அவதரித்த அந்த நாளிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையில் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்பதை வெளிப்படுத்துகிறார். பிதாவுக்கு கீழ்ப்படிந்து தம்மை தாழ்மையாக அவர் தன்னை என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். அதனால்தான் நாம் வாசிக்கும் பொழுது மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய், ஒரு கீழ்ப்படிதல், ஒரு தாழ்மை என்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒப்பு கொடுக்கப்படுதல் என்பது தாழ்மையிலிருந்து பிறக்கிறது. தாழ்மை, இயேசு கிறிஸ்துவினுடைய தாழ்மை என்பது அது இந்த உலகத்திலே எந்த மனிதனிடத்திலும் இல்லாத ஒரு தாழ்மை. அதுதான் மனுஷகுமாரனுடைய தாழ்மை. ஒரு தேவ பிள்ளை தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அங்கே அவர்களுக்குள் தாழ்மை இருக்கிறதாக நாம் விளங்கிக் கொள்கிறோம். தாழ்மையினுடைய வெளிப்பாடுதான் அவர்கள் தங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறார்கள் என்பதனுடைய அடையாளம். அதனால் ஒப்பு கொடுத்தல் என்பது ஏதோ ஒரு வார்த்தை மட்டுமல்ல, தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிறார்கள், தாழ்மைப்பட்டிருக்கிறார்கள். தேவனுடைய சித்தத்தை பரிபூர்ணமாய் நிறைவேற்றும்படியாக தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறார்கள் என்று அர்த்தம். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தாழ்மையினுடைய விசேஷம் என்ன தெரியுமா? தாழ்மை என்பது நாம் நம்முடைய உள்ளத்திலே வெளிப்படுத்துவதுதான் தாழ்மையினுடைய விசேஷம். அது மனத்தாழ்மை என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். தாழ்மை என்பது நம்முடைய வாழ்க்கையில எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு திறமை இல்லை, எனக்கு இந்த காரியத்தை செய்ய முடியாது என்பது என்று சொல்லுவார்களே, அது தாழ்மை அல்ல. எல்லாம் தெரிந்தும் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு முன்பாக தன்னை மறைத்துக் கொண்டு ஏற்ற காலங்கள் வரும் பொழுது தங்களுக்குள் இருக்கிற கிருபைகளை தேவனுக்காக வெளிப்படுத்துகிறார்களே, அதற்கு பெயர் தான் தாழ்மை. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாம் அவர்களுக்குள் இருக்கிறது, எல்லா தாளந்தும் இருக்கிறது, எல்லா கிருபைகளும் இருக்கிறது. ஆனால் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல ஒரு வேலைக்காக ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ காத்திருந்து ஆண்டவருடைய வேலையை செய்கிற அந்த நேரம் வரும் பொழுது தன்னுடைய கிருபைகளை வெளிப்படுத்துகிற ஒரு அனுபவம் தான் ஒரு மனத்தாழ்மையை அது காண்பிக்கிறது. தெய்வ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஒப்பு கொடுத்தல் என்பது வெளிப்பாடு என்ன தெரியுமா? ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்ததின் அடையாளம் அல்லது வெளிப்பாடு எதுவென்றால் தாழ்மையின் அடையாளமாக அது காணப்படுகிறது. தாழ்மை என்கிற ஒரு அனுபவத்திலே கீழ்ப்படிதல் இருக்கிறது. தாழ்மையினுடைய அந்த அனுபவத்திலே தேவனுக்கு நாம் கீழ்ப்படுகிற அனுபவம், பொறுமை என்கிற அனுபவம், நல்ல குணாதிசயங்கள் தாழ்மையில் வெளிப்படுவதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அதனால் இயேசு கிறிஸ்து எதுவரைக்கும் தன்னை கீழ்ப்படிந்தவராய் ஒப்பு கொடுத்தார்? வாசித்து பாருங்கள். முடிவு பரியந்தம் வாசிக்க. வசனம் சொல்லுங்க. என்ன வசனம்? பிலிப்பியர். அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் என்ன செய்தார்? கீழ்ப்படிந்தவராய் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 2:8 வாசிங்க. மரண பரியந்தம் தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு நல்ல கவனிங்க, தேவனுக்கு சமமாயிருப்பதை ஒரு கொள்ளையாடின பொருளாக இயேசு எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி
அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். கவனிங்க, இந்த இடத்துல நாம் கவனிக்கும் பொழுது தம்மை தாமே வெறுமை ஆக்கினால்தான் அந்த இடத்துல ஆண்டவர் அந்த ஸ்தானத்திற்கு அவர் வந்திருக்கிறார். அடிமையின் ரூபம் என்று சொல்லுகிறார். அடிமையின் ரூபம் என்றால் என்ன? அது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷ சாயல். மனுஷ சாயல் தான் எது? அடிமையின் ரூபம். அப்படின்னு சொன்னா மனிதன் என்றைக்கு பாவம் செய்தானோ அன்றைக்கு பாவத்திற்கு அடிமையாக அவன் மாற்றப்பட்டான். அந்த ரூபத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எடுத்தார். அதுதான் மனுஷகுமாரன் என்று அவர் அழைக்கப்பட்டார். இந்த மனுஷ ரூபத்தை அவர் எடுத்தபடினால் அவர் மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, 8வது வசனம், மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம், கவனிங்க, சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாமே தாழ்த்தினார். அப்ப சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாமே தாழ்த்தினார். இது அவருக்குள் இருந்த ஒரு பெரிய மனத்தாழ்மை. தாழ்மை என்பது மனதுக்குள் மறைந்திருக்கிற ஒரு சுபாவம், ஒரு குணம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குணத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த கீழ்ப்படிதலும் மனத்தாழ்மையும் இருந்தபடினால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய பரிபூர்ணமான சித்தத்தை அவரால் செய்து நிறைவேற்ற முடிந்தது. அதனால் ஒப்பு கொடுக்கப்படுதலினுடைய வெளிப்பாடு என்ன? பிதாவே, உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லப்படுகிற அந்த வெளிப்பாடு என்னவென்றால், ஒப்பு கொடுத்த அந்த வெளிப்பாடு என்னவென்றால், அவர் என்ன செய்தார்? கீழ்ப்படிதலை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதலை வெளிப்படுத்துகிறார். அவருக்குள் இருந்த மனத்தாழ்மையை அவர் என்ன செய்தார்? நல்ல அந்த ஒரு குணாதிசயத்தை அவர் வெளிப்படுத்தினார். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கீழ்ப்படிதலும் இந்த மனத்தாழ்மையும் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே மரண பரியந்தம் அவர் இடத்திலே இருந்ததாக நாம் பார்க்கிறோம். அப்ப நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமா? நாம் தேவனுக்கு முதலாவது நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுக்கப்படுதலினுடைய அந்த வெளிப்பாடு என்னவென்றால் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதலுக்கு அதனுடைய பிரதிபலிப்பு என்ன? அதனுடைய வெளிப்பாடு என்ன? அதனுடைய வெளிப்பாடு அதுதான் தாழ்மை. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கீழ்ப்படிதல் மூலமாக வருகிற ஒரு தாழ்மை. தாழ்மை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கிறது. தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. அதனால் தான் கெத்செமனே தோட்டத்திலே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று என்ன செய்தார்? ஜெபம் பண்ணினார். அதனால் தேவ சித்தம் செய்வது இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த சிலுவையின் பாடுகள் என்பது ஒரு பெரிய கடினமான ஒரு பகுதியாக இருந்தது. அதனால்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபம் என்கிற ஒரு பகுதியை அந்த கெத்செமனே தோட்டத்திலே செய்வதை நாம் பார்க்கிறோம். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கடைசி கெத்செமனே தோட்டத்தினுடைய ஜெபம் எப்படி இருந்தது? வேர்வை துளிகள் இரத்தமாக வெளிப்படுகிற அளவுக்கு அவர் வேதனையோடு அவர் என்ன செய்தார்? அங்கலாய்ப்போடு அவர் ஜெபித்தார். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அங்கே அவர் ஜெபித்த அந்த ஜெபம்தான் அவரை பலப்படுத்தினதாக நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஒரு தூதன் வந்து அவரை பலப்படுத்தினான் சொல்லும் பொழுது அந்த வசனத்தை எடுங்க. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு தூதன் வந்து பிதாவினுடைய அந்த கல்வாரி சிலுவையிலே தேவ சித்தத்தை செய்து முடிக்க வேண்டிய மனுகுலத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்த்து அவர் பிதாவினிடத்திலே கடந்து செல்லுகிற அந்த நாள் வரைக்கும் அவர் பலப்படுத்தப்பட்டார் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே அவர் என்ன செய்தார்? பெரும் சத்தத்தோடு வியாகுலத்தோடு ஜெபம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய ஜெபம் எப்படி இருந்தது? அவருடைய ஜெபம் ராம் முழுவதும் அவருடைய ஜெபம் மிகுந்த வியாகுலத்தோடு அவர் ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை துளிகள் இரத்த துளிகளாக அவருடைய சரீரத்தில் இருந்து அவருடைய உடலில் இருந்து வெளியே வந்ததாக நாம் பார்க்கிறோம். ஏனென்றால்
தேவ சித்தத்தினுடைய அந்த கடைசி அந்த தருணமானது அவருடைய வாழ்க்கையில மிக கடினமான ஒரு பகுதியாக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பகுதி ஒரு கடினமான ஒரு பகுதியாக அது காணப்பட்டது. தேவ நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. கீழ்ப்படிதல் என்பது சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தேவனுக்கு நாம் கீழ்ப்படிவது நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் அது கஷ்டமாக இருக்கும். ஆனால் கீழ்ப்படிந்தால் தேவ பிள்ளைகள் அதனால் என்ன செய்யப்படுவார்கள்? ஆசீர்வதிக்கப்படுவார்கள். தேவ நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. கீழ்ப்படிதல் என்பது ஒரு தாழ்மையில் வெளிப்படுகிற ஒரு காரியம். அதனால்தான் நாம் நம்மை தாழ்த்தி தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது அதிலே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நாம் கண்டு கொள்கிறோம். தேவ நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. தாழ்மையில் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? கிருபை கொடுக்கிறார். தேவ நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அப்ப இயேசு கிறிஸ்து அவரிடத்திலே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. ஒரு பிதாவினுடைய சித்தத்தை செய்து முடிப்பதற்கு அவருக்கு ஒரு ஜெபம் அவசியமாக இருந்தது. பாருங்க, ஒரு கெட்சமனை தோட்டத்திலே அவர் என்ன செய்தார்? ஜெபித்துக் கொண்டே இருந்தார். தேவ நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. ஒரு தேவ தூதன் வந்து அவரை பலப்படுத்துகிற வரைக்கும் அவர் என்ன செய்தார்? ஜெபம் பண்ணினார். நம்முடைய வாழ்க்கையில கவனித்து கொள்ளுங்க. நாம் என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம எதை செய்தாலும் அங்கே என்ன இருக்க வேண்டும்? சொல்லுங்க, வாய் திறந்து. ஜெபம் இருக்க வேண்டும். ஒரு கடினமான பாதைகளை தேவ பிள்ளைகள் கடந்து செல்ல வேண்டும் என்றால் அது ஜெபத்தினால் ஈஸியாக நாம் என்ன செய்ய முடியும்? கடந்து செல்ல முடியும். தேவ நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. ஒரு கடினமான போராட்டங்களை நாம் ஜெயித்து விட முடியும் என்றால் அங்கே ஜெபம் இருந்தால் நாம் அதை ஜெயித்து விட முடியும். தேவ நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. எல்லாவற்றுக்கும் தேவன் அவர் என்ன செய்கிறார்? ஒரு ஜெபம் என்கிற ஒரு ஆணி வேரை தேவ பிள்ளைகளுக்குள் விதைத்து வைத்திருக்கிறார். அது அவர்களுக்குள் முளைத்து எழுப்பி அது என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்குள்ளாக அது கிரியை செய்கிறதான ஒரு அனுபவத்தை உண்டாக்க வேண்டும். ஜெபம் இல்லாத இடத்திலே அங்கே சகலத்தையும் பிசாசு ஜெயிக்கக்கூடிய ஒரு அனுபவங்கள் வெளிப்படும். அதனால்தான் தேவ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? அந்த கடைசி நேரம் கெட்சமனே அந்த ஜெபமானது அந்த கடைசி வேலை. அந்த நேரத்தில் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? ஜெபத்தினால் மட்டுமே இந்த உலகத்திலே பிதாவினுடைய சித்தத்தை அவர் பரிபூர்ணமாக அவர் செய்து முடித்தார். தேவ நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இயேசு கிறிஸ்து நாம் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. இயேசு 8ஆம் வசனத்தில் இது பார்க்கிறோம். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு, அதாவது மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் நம்மை தாமே தாழ்த்தினார். தேவ நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. 9ஆம் வசனம், ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்கள் முடங்கும்படி படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாமங்கள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ஒப்பு கொடுக்கப்படுதல் என்பது கீழ்ப்படிதலில் இருந்து தாழ்மையில் இருந்து பிறக்கிற ஒரு வெளிப்பாடு. தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அப்ப நாம் ஒப்பு கொடுக்கப்படுகிறதான தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு கீழ்ப்படியணும். அப்புறம் என்ன செய்யணும்? தாழ்மையோடு அதை செய்வதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கடினமான சில காரியங்களை செய்வதற்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் அதை செய்து முடிக்க அவருக்கு பலன் இல்லை. அவர் என்ன செய்கிறார்? கெட்சமனை தோட்டத்திலே அவர் ஜெபிக்கிறார். தேவ நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. சில நேரங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் வாயை திறந்து அவர் பேசி இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அவர் வாய் திறவாத ஆட்டை போல் அவர் என்ன செய்தாராம்? காணப்பட்டார். வாய் திறவாத ஆட்டை போல் அவர் கொண்டு செல்லப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனம். அவர் பாவம்
அவர் பாவம் செய்யவில்லை. அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும் பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். தேவநாமம் மகிமைப்படுவதாக. நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறது? செய்கிறவனுக்கு இல்லை, அது மனிதனை காண்பிக்கிறது அல்லது சாத்தானை காண்பிக்கிறது. ஆனால் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். தாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே நமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். போதும். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காகவே ஆண்டவர் இப்படி இருந்தார். வாய் திறமாத ஆட்டுக்குட்டியை போல் அவர் என்ன செய்தார்? காணப்பட்டார். நாம் 22ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அவர் பாவம் செய்யவில்லை, இயேசு கிறிஸ்துவினிடத்திலே பாவம் இல்லை என்றும் பாவம் செய்யவில்லை என்றும் நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அவருடைய வாயில் என்ன இல்லை? வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் என்ன செய்தார்? வையப்படும் போது, ஆமென், வையப்படும் போது அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதா? சபிக்கிறது இல்லை, திட்டுவது. என்னது? திட்டுவது அல்லது ஏசுவதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏசுவது, தவறான வார்த்தைகளை சொல்லி ஏசுவது, பேசுவது. அப்புறம் ஆண்டவர் அவர் வையப்பட்டார், ஆனால் பதில் என்ன செய்யல? வையப்படவில்லை. வையப்படும் போது பதில் வையாமலும் அவர் என்ன செய்தார்? பயமுறுத்தினார்கள். அப்பொழுது அவர் திரும்ப பயமுறுத்தல. ஆண்டவர் என்ன செய்தார்? தன்னை பாடுபடுவதற்கு தன்னை முழுவதுமாக, அதுதான் பிதாவினுடைய சித்தத்தை செய்வதற்கு தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார். சொல்லுங்க, அவர் ஒப்பு கொடுத்தார். அதனால் ஒப்பு கொடுக்கப்படுதலினுடைய முதல் அனுபவம் என்ன? அது கீழ்ப்படிதல் இருந்தால்தான் ஒப்பு கொடுக்க முடியும். இரண்டாவது தாழ்மை. சொல்லுங்க, தாழ்மை. இந்த தாழ்மை என்பது நம்முடைய வாழ்க்கையில எங்க இருக்க வேண்டும்? மனதிற்குள்ளாக. மனத்தாழ்மை. இந்த மனத்தாழ்மை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நாம் வாசித்தது போல எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் அவரை என்ன செய்தார்? உயர்த்தினார். அப்போ ஒரு மனிதன் உயர்த்தப்படுவதற்கு தாழ்மை அவசியம். அந்த தாழ்மையை தேவ பிள்ளைகளாகிய நாம் நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தை நாம் செய்யும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். நாம் கடைசியாக கேட்டது போல ஒரு ரட்சிப்பின் பாத்திரங்களாக நாம் அநேகருக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? வெளிப்படுத்தப்பட வேண்டும். நமக்குள் இருந்து ரட்சிப்பின் வல்லமை வெளிப்பட வேண்டும். நாம் ஆரம்பத்திலிருந்தே ஒரு இரட்சகராக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ரட்சிப்பின் காரியங்களையே நாம் என்ன செய்தோம்? கேட்டோம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில இந்த அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தரும்படியாக நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, கடைசியாக நாம் கேட்டது போல நாம் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து வாழ்கிற அனுபவங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் கீழ்ப்படிவோம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், கர்த்தருடைய வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படிவோம், தாழ்மையோடு தேவனுக்காக ஜீவிப்போம், தாழ்மையோடு ஆண்டவருக்காக சேவை செய்வோம். அந்த அனுபவத்தினாலே கர்த்தர் நம்மை நிறைத்தருளும்படியாக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். வேதத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின இந்த 7 வார்த்தைகளும் ஒவ்வொரு வார்த்தைகளும் விசேஷமானவை. ஒவ்வொரு வார்த்தைகளிலும் விளைய பெற்ற வல்லமை, ஜீவன் காணப்படுகிறது. இந்த ஜீவனால் கர்த்தர் நம்மை என்ன செய்தார்? நிரப்பி அந்த வார்த்தைகளில் இருந்து வந்ததான அந்த ஜீவனால் கர்த்தர் நம்மை நிறைத்தருளினார். அந்த அன்புக்காக நன்றியோடு நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். தொடர்ந்து மாறாத கிருபை நம்மோடு இருந்து நடத்தும்படியாக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.